புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவருக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய மக்களிடையேயும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. வேலை செய்கிற இடத்துலையே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அப்படின்றது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அந்த பெண்ணுக்கு அன்று இரவு என்னதான் நடந்தது, குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சஞ்சய் ராய் அப்படின்றவன் யாரு? இதற்கு முன்னதாக அந்த குற்றவாளிக்கும் அந்த பெண் பயிற்சி மருத்துவருக்கும் ஏதேனும் பழக்கம் இருந்திருக்கின்றதா? உண்மையாகவே அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மோசமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு காலமாகி இருக்கக்கூடிய அந்த பெண் பயிற்சி மருத்துவருக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா பெண் பயிற்சி மருத்துவர் அவங்களுக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த மக்களிடையே மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது, கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி என்னதான் நடந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜி கர் அப்படின்ற மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் முதுகலை பயிற்சி மருத்துவராக இருந்த ஒரு பெண்ணுக்கு தான் பல்வேறு சித்திரவதைகள் நடந்திருக்கின்றது. அது குற்றவாளியாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஞ்சய் ராய் என்பவனால தான் அந்த சம்பவம் நடந்ததாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளார இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் சஞ்சய் ராய் என்பவன் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் இதில் வேறு சிலருக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவங்களும் கைது செய்ய வேண்டும், இதில் சம்பந்தப்பட்டவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி அங்கு இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தில் கொல்கத்தா மருத்துவருடைய இந்த வழக்கில் உடன் பணிபுரியும் மருத்துவர்கள் பல்வேறு பகீர் விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கு பின்னாடி போதை மருந்து கும்பல் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. உடன் பணிபுரியக்கூடிய மருத்துவர்களே இப்படி சொல்லியிருக்காங்க. அன்று இரவு அந்த பெண் பயிற்சி மருத்துவர் ஓய்வெடுக்க செமினார் ஹாலுக்கு சென்ற கொஞ்ச நேரத்துல தான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததாம். மிக முக்கியமா மருத்துவரினுடைய டைரியில் 36 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்வது கடும் மன அழுத்தத்தை தருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனைகளில் ஏதாவது தண்டனை தர வேண்டும் என்றால் உயர் அதிகாரிகள் இதுபோன்று தொடர்ச்சியாக ஷிப்டுகளை போடுவார்கள் என்றோ இது வழக்கமானதுதான் என்றோ உடன் பணிபுரியும் மருத்துவர்கள் வேதனையோட சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி, அதாவது இந்த சம்பவத்தில் தற்போது சஞ்சய் ராய் என்பவன் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இதுக்கு பின்னாடி வேறு சிலர் இருக்காங்க. அவன் ஒருவனால இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான பாதிப்பு அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருந்தது அப்படின்ற மாதிரியும், இந்த வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய சஞ்சய் ராய்க்கு மருத்துவ செமினார் ஹாலில் தனியாக இருக்கிறார் என்பது எப்படி தெரியும், அதாவது அந்த பெண் பயிற்சி மருத்துவர் தனியாக இருக்காங்கன்னு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரியும் தற்போது மிக பெரும் சந்தேகம் எழுந்திருக்கின்றது. ஒரு பெரிய கேங்கே இதுக்கு பின்னாடி இருக்கின்றதா? இந்த சஞ்சய் ராய் அப்படின்றவன் வெறும் கருவிதானா? உள்ள வேலை செய்யக்கூடிய சில நபர்களே இவனுக்கு உதவி இருக்கலாம் அப்படின்ற அதிர்ச்சியான தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த சம்பவத்திற்கு பின்னாடி போதை கும்பல் இருக்கலாம் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இது பற்றி அந்த பெண்ணுடன் பணியாற்றிய சக மருத்துவர் ஒருவர் என்ன சொல்லியிருந்தார்னா, சில விஷயங்கள் குறித்து அவங்களுக்கு தெரிந்திருக்கும், குறிப்பா இங்கு போதைப் பொருள் கும்பல் இருப்பதாக பேச்சு இருக்கின்றது. அது குறித்த முக்கியமான விஷயங்களை அவங்க வெளிப்படுத்த முயன்று இருக்கலாம், அதனால கூட இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி
உடன் பணிபுரியக்கூடிய சக மருத்துவரே சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கானது தற்போது பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரித்துட்டு இருக்காங்க. குற்றம் நடந்தபோது, சம்பவம் நடந்தபோது அந்த மருத்துவமனையினுடைய முதல்வராக இருந்தவரிடம் போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த இரவு அவர் எங்க இருந்தார் அப்படின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகளையும் சிபிஐ அவரிடம் கேட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக உடன் பணிபுரிந்த மருத்துவர்கள் இதர ஊழியர்களிடமும் விசாரணையை நடத்த சிபிஐ திட்டமிட்டு இருக்காங்களாம். அதில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவரலாம் என்ற முக்கிய விஷயமும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. மிக முக்கியமாக இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் மிக முக்கியமாக சந்தேகப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே அன்று இரவு அந்த பெண் இருந்தபோது அவங்க கூட ஷிஃப்டில் இருந்த சிலர் இதை செய்திருக்காங்க. அந்த பெண் உணவிற்கு பிறகு அதீதமாக தூக்கம் வருவதாக சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு, அதாவது ஆகஸ்ட் 9 இரவு அவங்களுடைய உணவில் கூட இருந்தவங்க யாரோ எதையோ கலந்திருக்கலாம். திட்டமிட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சித்திரவதைகள் நடந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மோசமான நிலையில் அவங்க காயமும் அடைந்திருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு பின்னாடி அந்த சஞ்சய் ராய் அப்படின்ற ஒரு குற்றவாளியால் மட்டும் இதெல்லாம் நடத்தி இருக்க முடியாது. 3 அல்லது 4 பேர் சேர்ந்து தான் இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தி இருக்க முடியும். குறிப்பாக 33 வயதான அந்த சஞ்சய் ராய் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னார்வலராக இருக்கான். போலீஸாருடன் சேர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கான். இவன் வெறும் தன்னார்வலர் தான், ஆனால் போலீஸ் குழுக்களில் இருக்கான். அங்கே கிடைத்த கான்டாக்ட் மூலமாக போலீஸ் கமிட்டி ஒன்றிலும் கூட கமிட்டி உறுப்பினராகவும் இந்த சஞ்சய் ராய் இருக்கான். கிழிந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் உள்ளிட்ட ஆதாரங்கள் மூலமாக போலீஸார் அவனை கைது செய்திருக்காங்க. அதாவது அன்று இரவு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 9 இரவு 3 to 4 மணிக்குள்ளார இவன் அந்த வளாகத்துள்ளார போகக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றது. அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெளியே வரக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது உள்ள போனவன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இயர்ஃபோனோட போயிருக்கான். வெளியே வரும்போது அந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் கிழிந்து தொங்கி இருக்கின்றது. அதன் பிறகு அதே இயர்ஃபோனோடு வெளியில சுற்றி திரிந்திருக்கின்றான். அந்த இயர்ஃபோனை வைத்து தான் பார்த்தீங்கன்னா இவன் சிக்கி இருக்கான். அதாவது உள்ள மீதி இயர்ஃபோன் கடந்திருக்கு, வெளியில பாதி இயர்ஃபோனுடன் சுற்றி இருந்தவனை அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இவனுடைய அந்த நிலையை பார்த்துட்டு போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகுதான் இவன் சிக்கியனா அப்படின்ற மாதிரிலாம் தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. மூத்த போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மருத்துவமனை அதிகாரிகளுடனான தொடர்பு காரணமாக இந்த சஞ்சய் ராய் பல்வேறு மருத்துவமனை துறைகளுக்கு சென்று பல்வேறு பணிகளையும் செய்து வந்திருக்கான் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இது போன்ற ஒரு வாய்ப்பிற்காக இவன் இத்தனை காலம் காத்திருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அதாவது போலீஸ் குழுக்களில் இருக்கான், பல்வேறு மருத்துவமனைகளுக்கு இதுக்கு முன்னாடியும் போய் வந்திருக்கான். அங்கே கிடைத்த தொடர்புகளின் மூலமாக அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வேறு சிலருடன் சேர்ந்து இந்த மாதிரியான சம்பவத்தை செய்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லப்படுகின்றது. இந்த ராயினுடைய கடந்த காலத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் மனைவியை கொடுமை செய்தது, அது மட்டும் இல்லாமல் மோசமான வீடியோக்களை பார்த்து அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இவனை பற்றி பல மோசமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான விஷயமாக இந்த கொல்கத்தா முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் ஆர்டி கர் மருத்துவமனையில் பணியாற்றிய இந்த பெண் பயிற்சி மருத்துவருடைய இந்த விவகாரத்துக்கு பின்னால ஒரு போதை கும்பலோ அல்லது அரசியல் பின்னணியோ இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும், அதன் பிறகு அங்கு நோட்டமிட்டு கொண்டு காவல்துறையினரின் குழுவில் இருந்து நோட்டமிட்டு கொண்டிருந்த இந்த சஞ்சய் ராய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மோசமான பழக்கத்தினால இந்த மாதிரி செய்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எது எப்படியோ குற்றம் செய்தது இவன் தான் அப்படின்றத அவன் வாயாலேயே ஒப்புக்கொண்டான். மிக முக்கியமாக சிபிஐயிடம் அவன் கொடுத்த வாக்குமூலத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் தான் குற்றம் செஞ்சேன், நான் செஞ்சது
தப்பு அப்படின்னுட்டு சொல்ல வரல, நீங்க எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட பரவாயில்லை அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா போலீசாரிடமே ரொம்பவே தைரியமாக வாக்குமூலத்தை கொடுத்திருக்கான் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவத்துல அந்த கல்லூரியுடைய முதல்வராக இருந்த, அதாவது முன்னாள் முதல்வர், தற்போது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துட்டாரு, அவர்தான் சந்தீப் குமார் கோஷ். அவர்கிட்ட ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 10 மணியில இருந்து ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வரை கிட்டத்தட்ட 13 மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தியிருக்காங்க சிபிஐ. மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகி இருந்ததாம். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு சிபிஐ உயர் அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருந்தார்னா, முன்னாள் முதல்வரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல கேள்விகள் கேட்கப்பட்டது. இந்த சம்பவம் சதியா அல்லது முன் திட்டமிட்ட சம்பவமா என்று நாங்கள் கண்டறிய முயற்சி செய்துட்டு இருக்கோம். இதனிடையே முன்பு நடந்த விசாரணையின் போது பெண் மருத்துவருடைய இந்த சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததும் மருத்துவமனையினுடைய முதல்வராக இருந்த இந்த சந்தீப் குமார் என்ன நடவடிக்கை மேற்கொண்டார், யாரையெல்லாம் தொடர்பு கொண்டார், மேலும் பயிற்சி மருத்துவரின் பெற்றோரை ஏன் 3 மணி நேரம் காக்க வைத்திருந்தார், இந்த சம்பவம் நடந்த பிறகு செமினார் ஹாலுக்கு அருகில் உள்ள அறைகளை புதுப்பிக்க யார் உத்தரவிட்டது அப்படின்ற மாதிரியான பல்வேறு கிடுக்குப்பிடி கேள்விகளை அந்த சந்தீப் குமார் கோஷிடம் சிபிஐ கேட்டு தொலைத்து எடுத்திருக்காங்க. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளையும் அந்த சஞ்சய் ராய் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற சஞ்சய் ராய் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படைகளையும் அந்த பெண்ணினுடைய சக மருத்துவர்கள், பெண்ணுடன் பணிபுரிந்த சக மருத்துவர்கள் கொடுத்த அந்த பேட்டியின் மூலமாகவும் அவங்க சொன்ன சில முக்கியமான விஷயங்களை வைத்தும் பார்க்கும்போது இது திட்டமிட்டு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான சில தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இன்னும் சில முக்கிய புள்ளிகள் யாராவது சிக்கலாம், அல்லது இவன் எதற்காக செய்தான், இதற்கு பின்னாடி சக மருத்துவர்கள் சொன்னது போல போதை கும்பல் ஏதேனும் இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்டாங்களா, அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கலாமா அப்படின்ற மாதிரியான பல சம்பவங்கள் இதுக்கு பின்னாடி மறைந்திருக்கின்றது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் தான் இந்த விவகாரத்தில் இதுவரை நடந்திருக்கின்றது. அன்று இரவு அந்த பெண் பயிற்சி மருத்துவருக்கு இதுதான் நடந்தது. அந்த பெண்ணுக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சஞ்சய் ராய் அப்படின்றவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெண் பயிற்சி மருத்துவருக்கு அன்று இரவு என்னதான் நடந்தது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்ன, யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெல்லியில் நடந்த நிர்பயா சம்பவம், தற்போது இந்த சம்பவம், இன்னும் பல சம்பவங்கள் இதுபோன்று நடந்து கொண்டுதான் இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு என்ன காரணம்? அதாவது சட்டங்கள் கடுமையாக இல்லையா, கண்காணிப்பு சரியில்லையா, என்ன காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கின்றது என்று நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.